ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு என்ன மினி விலாக்னு பார்க்கலாம். காலையில சாணி போட்டு பெருக்கியாச்சு, வெள்ளிக்கிழமைன்றதால. அதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஒலை வச்சுட்டேன். குக்கரில் பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நட்ஸ் ஊற வச்சுருக்கேன், பிள்ளைங்களுக்கு அடித்து கொடுக்கலான்னு பாலில் கலந்து. அந்த கேப்பில் வந்து கிச்சனை தொடச்சிட்டு அந்த சாப்பாடு வைக்கிற இடம்லாம் தொடச்சி வந்துட்டு போட்டாச்சு. பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் கழுவி வச்சுருக்கேன். மணி 6:15 ஆயிடுச்சுங்க. இந்த கேப்பில் வந்து ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். அது டீ குடித்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து சாதம் வெந்துச்சு, வடிச்சாச்சு. அடுத்து சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பாரும் அடுப்பிலே தான் வச்சேன். இன்னைக்கு வந்து நிறைய காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுப்பில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஒரே ஒரு தென்னங்குடுக்கு தான் எரியுது. ஆனால் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுது பாருங்கள். கேஸை விட ஃபாஸ்ட்டாக எரியுது. சாம்பார் அது காயெல்லாம் வெந்த பிறகு பருப்பு கடைஞ்சு ஊற்றிட்டு சாம்பார் தாளிச்சாச்சு. அதன் பிறகு காலைல பசங்களுக்கு வந்து அது கொதிக்கிறதுக்குள்ளே உள்ள கேஸில் வந்து இத பசங்களுக்கு டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றினேன். தோசை வரலன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் நல்லா தேய்ச்சி தோசை கல்லில் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா கல்லில் ஒட்டாமல் நம்ம எந்த அளவுக்கு பெருசாக ஊற்றுறோமோ அதே மாதிரி அதே அளவுக்கு பெருசாக வரும். நல்லா மெல்லிசாவும் வரும். பாருங்கள், நான் ஊற்றிருக்கேன். எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள். அந்த கல் ஃபுல்லாகவே நான் ஊற்றிருக்கேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் இதே தான் ட்ரை பண்ணுவேன். தோசை ஊற்றி முடித்தோடனே பசங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணியாச்சு. சாதம், சாம்பார், ஊறுகாய், தயிர் சாதம், கொத்தவரங்காய் பொரியல், அப்புறம் கொஞ்சம் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுருந்தேன். காலைல அந்த ஸ்மூதி அடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு. இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தாச்சு. கொண்டு வேன் ஏற்றி விட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.